திருப்பதி முட்டையில பழனி படிக்கிட்ட சித்துக்குறோம்ன்ற 30 நாள் பந்தயத்துல வெல்கம் பேக் டு 25வது நாள். இன்னைக்கு நைட்டே சென்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ்க்கு கிளம்புறோம். அதனால நம்ம நண்பங்களை பயங்கரமான அளவு விசாரிச்சுட்டு இன்னொரு பக்கம் நம்ம நண்பங்களை சுட்கேஸ்ல வச்சு எடுத்துட்டு போயிடலாம்னு யோசிச்சுக்கிட்டு பைக்கேல நல்ல கார பறக்க வர்றதுக்கு எதுக்கு குளிச்சுக்கிட்டுன்னு கிளம்பியாச்சு. இன்னைக்கு சாட்டர்டே என்பதால் பசங்க யாருமே வரல. சோலோ ட்ரெயினிங் தான் இன்னைக்கு. பதட்டப்பட்டு ஓட்டுறதுனால அங்கங்க சில தவறுகள். மாசா ஓட்டலான்னு கூசா ஓட்டின கதையாயிருச்சு. பசங்க இல்லாதனால ஃபன்னும் இல்ல. வெயில் இருக்கிற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பலத்த வரவேற்போட வீட்டுக்கு வந்தாச்சு. நண்பங்களே இன்னையோட 8வது நாள் முடிஞ்சிருச்சு. இனிமேல் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்து 10 நாள் கழிச்சுதான் வந்த உடனே இளநீ வெட்டி தர சொல்லி என்னோட ஒய்ஃப் கேட்டதுனால வெட்டி தர மாதிரி வெட்டி நான் டேன் ஆயிட்டேன்னு ஒரு பிட்ட போட்டு டக்குனு அதை எடுத்து நானே குடிச்சிட்டேன் நண்பங்களே. அதுக்கப்புறம் 2 அடியை போட்டு ஒய்ஃப் வாங்கிட்டாங்க. டெய்லி இது ஒரு வேலையா போச்சு. மிச்சம் இருக்கிற ஒரு சொட்டை குடிச்சிட்டு நீங்க ஆபீஸ் வேலை இல்லாதனால வீட்டு வேலை பாக்குற மாதிரி காட்டிக்க வேண்டிய நாள். நீங்க ஒரு நாள் அது ஒய்ஃபுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி ரவுண்ட் கட்டி வேலையை பார்த்துட்டு ஒய்ஃபுக்கு வாங்கின ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸையும் சாப்பிட்டுட்டு என்னோட ஒய்ஃப் படா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு உமான்னு சொல்லி ஒரு வெட்டிட்டு சைஸா பேசி நைஸா தூக்கி அனுப்பிட்டாங்க. ஈவினிங் காஞ்ச உடனே இந்த துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் ஒரு கிளம்பணும். வெயிலோட தாக்கத்தை பாத்தீங்களா? என்ன போஸ் வேற. மாஸ்க் புனிய துணியோட மடிச்சு எடுத்துட்டு போயிடலான்னு இருக்கேன். அடுத்து கட்டை எனக்கு பயங்கரமா மீல ரெடி பண்ணி அவனையும் நல்லா விசாரிச்சுட்டு நான் வீட்டுல இல்லாதப்ப வீட்டு ஒழுங்கா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உமா ஒண்ணு கொடுத்துட்டு எங்க அப்பா பண்ண வெஜிடபிள் என் பொண்டாட்டி பண்ண டாலி எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டு போன நல்லா விசாரிக்கலாம்னு போனா அவன் பயங்கரமான தூக்கத்துல இருந்தான். இந்த உனக்கு ஒரு உமானு கொடுத்துட்டு லைஃப்ல சில அழகான விஷயங்களை ஒரு பலமான காஃபியோட நினைச்சு பார்த்துட்டு ஈவினிங் 5:30 மணி போல ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஒரு அப்பர் பாடி செஷன் எப்படி போகணும் ஆரம்பிச்சு பயங்கரமாவே முடிஞ்சது. அப்புறம் வீட்டுக்கு கிளம்புறப்போ இன்னைக்கு ஜிம்முக்குள்ள போறப்ப ஏகப்பட்ட திங்கிங்கோட நுழைஞ்சேன். அட் எண்ட்ல ஒர்க் அவுட் பயங்கரமா முடிஞ்சது. வெளியில வரப்போ பயங்கர ரெஃப்ரெஷிங்கா ஃபீல் பண்ணேன். டோபமைன் லெவல் குறைய பிச்சிட்டு போயிருச்சு போல இருக்கு. வீட்டுக்கு வந்து பார்த்தா பால்ல ஃபிளேவர் கூட ஆட் பண்ண முடியாத லெவலுக்கு ஆயிருச்சு. என்னோட ஒய்ஃப் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாதான் அடுத்த டப்பா வாங்கி தரத்துக்கு ஸ்பான்சர் பண்ணுவேன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அவங்கள சொல்லி தப்பு இல்ல. இப்ப என்னோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால ஹாஸ்பிடல் செலவு அப்படி இப்படின்னு டைட்டா தான் போயிட்டு இருக்கு. மிக்ஸ் மில்லட் உப்புமாவும் மிக்ஸ் சன்னா கறியும் புரோட்டீனுக்கு அடிச்சு தூக்கிட்டு நம்ம வேலைக்கு போயிட்டு ஈவினிங் தான் வந்தாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஆனாலும் கடவுளுக்கு படைக்கிறதுக்காக எல்லாத்தையுமே அட்டகாசமா பண்ணிட்டாங்க. நம்ம நண்பங்களை கவனிச்சுட்டு எல்லாருக்கும் ஃபைனலா டாடா பை பை சொல்லிட்டு சூட்கேஸை ஃபைனலா பேக் பண்ணி இழுத்து மூடிட்டு எங்க அம்மா உதவியோட வண்டியில எல்லா பக்கமும் பைய இழுத்து கட்டிட்டு அவங்களுக்கு ஒரு உமான்னு சொல்லி டாடா பை பைன்னு சொல்ற நேரம் வந்துருச்சு. வாழ்க்கை ஓடுற ஓட்டத்துக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து ஓட ரெடியானோம். 10 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வந்தாச்சு. இந்த மாதிரி வேலை வாங்குறதுக்கு தான் உங்களை ஜிம்முக்கு அனுப்புறது. அப்புறம் உங்களை வேற ட்ரெயின்ல ஏத்தி விட்டுருவோம் பாத்துக்கோங்க. நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ட்ரெயின் ஒரு வழியா வந்துருச்சு. எங்க அப்பா எங்களுக்காக பஸ் பிடிச்சு முன்னாடி இங்க வந்துட்டாங்க. நாங்க எதிர்பார்த்த மாதிரி எங்களுக்கு சைடுல ஒரு 2 அப்பர் சீட் கிடைச்சதுனால ஹாப்பி ஜர்னியா புதிய நாள் தொடங்க காத்துக்கிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல அமீர் பாயோட வீட்டு பைக் சாவியை வாங்கிட்டு நான் தூங்க போறப்ப மணி நம்ம எதிர்பார்த்த ஒரு நாளுக்காக இஷ்டப்பட்டதை கஷ்டப்பட்டு செய்ய நாளைக்கு பார்ப்போம். நண்பங்களை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.